Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல ஒரு முக்கியமான கண்டென்ட் தான் பார்க்க போறோம். இதில இருந்து கட்டாயமா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 to 4 क्वेश्चंस வந்துட்டு வரும் அப்படினு சொல்லி வெச்சுக்கலாம். ஓகேவா? என்ன பார்க்க போறோம் அப்படினா மேல டைட்டில்லே வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் புக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் இயர்ஸ் தான் வந்து டோட்டலா ஒரே வீடியோல கம்ப்ளீட்டா நம்ம வந்து கொடுக்க போறோம். சோ வீடியோ கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். இருந்தாலும் 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். சோ வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நம்ம ஃபாஸ்டா வந்து முடிச்சிரலாம். ஓகேவா? இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க புக்ல அங்கங்க படிக்கிறதுனால மறந்துடுவீங்க. இது ஒரே தொகுப்புல நம்ம ஒரே வீடியோவா பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படினாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் அண்ட் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். உலக சிட்டுக்குருவிகள் நாள் எப்பொழுது அப்படின்னா மார்ச் 20. தேசிய அறிவியல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28. கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் வந்து இதாக தான் இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து காமராஜர் பிறந்த நாள் எப்போ அப்படின்னா ஜூலை 15. இதை தான் நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாடுறோம். அடுத்து டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் எப்போ அப்படின்னா செப்டம்பர் 5. இதை தான் நம்ம ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். அடுத்து அப்துல் கலாம் பிறந்த நாள் எப்போ அப்படின்னா அக்டோபர் 15. இதுதான் மாணவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து விவேகானந்தர் பிறந்த நாள் எப்போ அப்படின்னா ஜனவரி 12. இது தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுது. அடுத்து ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் நவம்பர் 14. அதுதான் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து உலக ஈர நில நாள் எப்போ அப்படின்னா பிப்ரவரி 2. உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16. உலக இயற்கை நாள் அப்படிங்கிறது அக்டோபர் 3. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் விடை அக்டோபர் 5 அன்னைக்கு கொண்டாடப்படுது. அடுத்து உலக தாய்மொழி நாள் எப்போ அப்படின்னா பிப்ரவரி 21. அடுத்து தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் 9. சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8. அடுத்து உலக காற்று தினம் ஜூன் 15. இதுவே உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படின்னா இப்போ ஜூன் 5. அடுத்து உலக நீரழிவு நோய் நாள் விடை நவம்பர் 14 அன்னைக்கு கொண்டாடப்படுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெடரிக் பாண்டிங் பிறந்த நாள். ஓகேவா? அவர் வந்து பிறந்த நாள் தான் என்ன நவம்பர் 14. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழர் பாரம்பரிய நாள் அப்படிங்கிறது ஜனவரி 14. அடுத்து கிழவனும் கடலும் த ஓல்டு மேன் அண்ட் த சி என்னும் ஆங்கில புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது அப்படின்னா 1954. இந்த வீடியோவில் நாம் கம்ப்ளீட்டாக புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஆண்டுகள் மற்றும் தினங்கள் இருக்கு இல்லையா, எந்தெந்த தினத்தை எப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கிறத 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம டோட்டலா டேஸ் அண்ட் இயர்ஸ் பார்க்க போறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து இந்நூலின் ஆசிரியர் அதாவது தி ஓல்டு மேன் அண்ட் தி சி இருக்கு இல்லையா, இதோட ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. அடுத்து ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு விடை 2016. இதுல தான் மாரியப்பன் தங்கவேலு கலந்திருப்பார் இல்லையா. அடுத்து தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றிருப்பார். அது இந்த போட்டியில தான். எந்த போட்டி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க, உயரம் தாண்டுதல். அடுத்து செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் காரல் கபேக் தன்னுடைய நாடகத்தில் ரோபோ என்னும் சொல்லை வந்து முதல்ல பயன்படுத்தினார் இல்லையா. அது எந்த ஆண்டு அப்படின்னா 1920. அதே போல ரோபோ என்ற சொல்லின் பொருள் அடிமை. அடுத்து உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோ IBM என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினியையும் போட்டியிட்ட சதுரங்க போட்டி நடைபெற்ற ஆண்டு, அதாவது சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோவும் IBM நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ அப்படிங்கிற மீத்திறன் கணினியும் வந்து போட்டியிட்டது இல்லையா, அந்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1997ஆம் ஆண்டு மே மாதம். அடுத்து சர்.சி.வி. ராமன் கடல் ஏன் நீல நிறமாக காட்சி அளிக்கிறது என சிந்தித்த ஆண்டு 1921ஆம் ஆண்டு. அடுத்து சர்.சி.வி. ராமன் விளைவு வெளியிட ஆண்டு எப்போ அப்படின்னா 1928ஆம் ஆண்டு. அப்போதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்று தந்தது. ஓகேவா? இவருடைய கண்டுபிடிப்பு தான் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு வந்து பெற்று தந்தது. அடுத்து நடுவண் அரசு காமராஜருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கிய ஆண்டு 1976ஆம் ஆண்டு. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு அக்டோபர் 2, 2000. ஓகேவா? அடுத்தது
எந்த ஆண்டு ஆங்கில அரசு ரவுலட் சட்டம் என்னும் கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தபோது காந்தியடிகள் சென்னைக்கு வந்தார் அப்படின்னா 1919ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம். இதுவே காந்தியடிகள் புகைவண்டியில் மதுரைக்கு வந்த ஆண்டு, அதாவது மதுரைக்கு சென்ற ஆண்டு. சென்னைனா 1919, இதுவே மதுரை அப்படின்னா 1921 செப்டம்பர். அடுத்து சென்னையில் காந்தியடிகள் தலைமை வகித்த இலக்கிய மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1937ஆம் ஆண்டு. வேலு நாச்சியாரின் காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1730 முதல் 1796 வரை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780ஆம் ஆண்டு. வ.உ.சி. சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்த ஆண்டு. விடை 1906 அக்டோபர் 16ஆம் தேதி. ஓகேவா? அடுத்து இந்திய வனமகன் ஜாதவ் பயேங் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் உள்ள மணல் தீவில் ஒரு காட்டை உருவாக்குவதற்கு காரணமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட ஆண்டு. இது ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். விடை வந்து பார்த்தீங்கன்னா 1979ஆம் ஆண்டு. அடுத்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவ் பயேங்குக்கு இந்திய வனமகன் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா என்னும் பட்டத்தை வழங்கிய ஆண்டு. விடை 2012. ஜாதவ் பயேங்குக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கிய ஆண்டு. விடை 2015. முத்துராமலிங்க தேவர் காலம் பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1908 அக்டோபர் 30. அதுவே அக்டோபர் 30ல் 1963ஆம் ஆண்டு இவருடைய இறப்பாய் இருக்கும். அடுத்து என்ன ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட பெருந்தலைவர் காமராஜர் முன்வந்தார் அப்படின்னா 1936ஆம் ஆண்டு. முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி மதுரைக்கு வந்த ஆண்டு. விடை செப்டம்பர் 1939. சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஆண்டு. முத்துராமலிங்க தேவரை பத்தி சொல்லியிருக்காங்க. எப்போ வந்து ராமநாதபுர அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அப்படின்னா 1937ஆம் ஆண்டு. முத்துராமலிங்க தேவர் போட்டியின்றி வெற்றி பெற்ற ஆண்டு. விடை 1946. அடுத்து முத்துராமலிங்க தேவர் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு இரண்டிலும் வெற்றி பெற்ற ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா 1952, 1957. அடுத்து முத்துராமலிங்க தேவர் உடல்நல குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டு. விடை 1962ஆம் ஆண்டு. முத்துராமலிங்க தேவர் கமுதியில் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய ஆண்டு. விடை 1934 மே 12, 13 ஆகிய தேதிகளில் வந்து நடத்தினார். அடுத்து குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு. விடை 1948ஆம் ஆண்டு வந்து நீக்கப்பட்டிருக்கு. அடுத்து முத்துராமலிங்க தேவர் மதுரை வைத்தியநாத ஐயர் கோயில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்ட ஆண்டு. விடை 1939 ஜூலை மாதம் 8ஆம் நாள். அடுத்து எந்த காலகட்டத்தில் மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக தேவர் திகழ்ந்தார் அப்படின்னா 1938ஆம் ஆண்டுல மதுரையில் 23 தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக முத்துராமலிங்க தேவர் திகழ்ந்திருக்காரு. அடுத்து முத்துராமலிங்க தேவர் தோழர் ப. ஜீவானந்தத்துடன் இணைந்து மதுரை நூற்பாலை தொழிலாளர்களின் உரிமைக்காக போராட்டம் நடத்திய ஆண்டு. விடை 1938ஆம் ஆண்டு. முத்துராமலிங்க தேவர் 2 முறை பர்மா சென்ற ஆண்டுகள். எப்பப்போ போயிருக்காரு பர்மாவுக்கு அப்படின்னா 1936 மற்றும் 1955. அடுத்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் டேஸ் ஆண்டு முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன. விடை கிபி 1122 முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் வந்து கொடுத்திருக்கு. அடுத்து தமிழக அரசால் தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. விடை 1981. சென்னையில் உவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. விடை கிபி 1942. சென்னையில் கீழ்திசை நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. கிபி 1869.
தமிழ்நாட்டின் மைய நூலகமான கன்னிமரா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு. விடை கிபி 1896. சென்னை வள்ளுவர் கோட்டம் கட்டுமான பணிகள் தொடங்கி முடிக்கப்பட்ட ஆண்டுகள். கிபி 1973 தொடங்கி 1976 முடிக்கப்பட்டது. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அமைக்கும் பணி தொடங்கிய ஆண்டு. விடை 1990. திருவள்ளுவர் சிலை அமைக்கும் பணி நிறைவு பெற்று பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு. ஜனவரி 1, 2000 ஆண்டு. மதுரையில் நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் மதுரையில் உலக தமிழ் சங்கம் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்ட ஆண்டு. விடை 1981. மதுரையில் உலக தமிழ் சங்கம் திறந்து வைக்கப்பட்ட ஆண்டு. விடை 2016 ஆண்டு. பூம்புகார் கடற்கரையில் சிற்பக்கலை கூடம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. விடை கிபி 1973 ஆண்டு. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் நடைபெற்ற ஆண்டு. விடை 1962 ஆண்டு. காயிதே மில்லத் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஆண்டுகள். விடை 1946 முதல் 1952 வரை. அடுத்து எம்ஜி ராமச்சந்திரனின் காலம் பாருங்க. இவருடைய பிறப்பு 1917 ஜனவரி 17, இறப்பு 1987 டிசம்பர் 24. அடுத்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. விடை 1988. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி தமிழக அரசால் சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்ட ஆண்டு. விடை பாத்தீங்கன்னா 2017 to 2018 அந்த அகாடமிக் இயர்ல செஞ்சிருக்காங்க. அடுத்து அயோத்திதாசர் காலம். பிறப்பு பாத்தீங்கன்னா 1845 மே 20. இவருடைய இறப்பு 1914 மே 5 இருந்திருக்கு. அடுத்து அயோத்திதாசர் சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை காலனா விலையில் தொடங்கிய ஆண்டு. விடை 1907 ஆண்டு. ஒரு பைசா தமிழன் அப்படின்னாலே 1907 ஆண்டு. அது ஒரு வார இதழ் அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஒரு ஆண்டிற்கு பின் அவ்விதழின் பெயரை என்னவா மாற்றினார் அப்படின்னா தமிழன். ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறது தமிழன் அப்படிங்கிறத மாற்றினாரு. அடுத்து அயோத்திதாசர் திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்த ஆண்டு. விடை பாத்தீங்கன்னா 1892. சில இதில் 1891 அப்படிங்கிறதையும் கொடுக்குறாங்க. ஸோ இது 2 கொடுத்தாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அடுத்து டாக்டர் BR அம்பேத்கரின் காலம். இவருடைய பிறப்பு பாத்தீங்கன்னா 1891 ஏப்ரல் 14, இறப்பு 1956 டிசம்பர் 6. அடுத்து அம்பேத்கரின் குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்த ஆண்டு. விடை 1904 ஆண்டு. அம்பேத்கர் எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில் தமது பள்ளி படிப்பை முடித்த ஆண்டு. 1907 ஆண்டு தான் ஆன்சர். அம்பேத்கர் பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து இளங்கலை பட்டம் பெற்ற ஆண்டு. ஆன்சர் 1912. இதுவும் ஒரு கொஸ்டின். எந்த மன்னரோட உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார் அப்படின்னா பரோடா மன்னர். அடுத்து அம்பேத்கர் பண்டை கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்ற ஆண்டு. விடை 1915. அம்பேத்கர் பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்ற ஆண்டு. விடை 1920 ஆண்டு. அம்பேத்கர் முதுநிலை அறிவியல் பட்டம் பெற்ற ஆண்டு. விடை 1921 ஆண்டு. அம்பேத்கர் ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்ற ஆண்டு. விடை 1923 ஆண்டு. அம்பேத்கர் சட்ட படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற ஆண்டு. விடை 1923. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு. ஆன்சர் 1924. அம்பேத்கர் என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய பேரறிக்கைகளை முழு மனத்துடன் ஆதரிப்பேன் என்று கூறி லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டிற்கு சென்ற ஆண்டு. ஆன்சர் 1930.
காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு? விடை 1932 செப்டம்பர் 24, 1931 அப்படிங்கிறது பூனா ஒப்பந்தம். ஓகேவா? அடுத்து, இங்கிலாந்தில் நடைபெற்ற முதலாவது வட்டமேசை மாநாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாளராக அம்பேத்கருடன் தமிழகத்தைச் சேர்ந்த ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசனும் கலந்து கொண்ட ஆண்டு? ஆன்சர் 1930 நவம்பர். மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1935. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் எனும் இதழை தொடங்கிய ஆண்டு? விடை 1927. அம்பேத்கர் நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தினை நடத்தி வெற்றி பெற்ற ஆண்டு? விடை 1930 ஆண்டு. இந்தியா விடுதலை பெற்ற நாள்? ஆன்சர் 1947 ஆகஸ்ட் 15 நாள். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவை உருவாக்க அரசியல் நிர்ணய மன்றம் தீர்மானம் நிறைவேற்றிய ஆண்டு? ஆன்சர் 1947 ஆகஸ்ட் 29 நாள். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு அதாவது டிராஃப்டிங் கமிட்டி தனது அறிக்கையை ஒப்படைத்த ஆண்டு? ஆன்சர் 1948 பிப்ரவரி 21 நாள். அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் எனும் புத்தகம் அவரது மறைவுக்கு பின் எந்த ஆண்டு வெளியானது? ஆன்சர் 1957. அம்பேத்கர் நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட ஆண்டு? ஆன்சர் 1956 அக்டோபர் 14. அம்பேத்கருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1990 ஆண்டு. எந்த நூற்றாண்டின் தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழியே மூலம் எனவும் அதிலிருந்து மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் கருதினர்? விடை 18ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? அந்த தொடக்கம் வரைக்கும். அடுத்து, பேராசிரியர்கள் பாப், ராஸ், கிரிம் முதலானோரால் மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1816. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எனும் நூலில் கால்டுவெல் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்தில் இருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்ட ஆண்டு? ஆன்சர் 1856 ஆண்டு. ஈரோடு தமிழின்பன் வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு? ஆன்சர் 2004 ஆண்டு. தமிழ் விடு தூது நூலை உவேசா முதலில் பதிப்பித்த ஆண்டு? ஆன்சர் 1930. காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக சர் ஆர்தர் காட்டன் நியமிக்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1829 ஆண்டு. சர் ஆர்தர் காட்டன் கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டிய ஆண்டு? ஆன்சர் 1873 ஆண்டு. கவிஞர் தமிழ் மொழியின் காலம்? விடை 1924 முதல் 1965 வரை. அடுத்து, சேக்கிலாரின் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு? விடை 1812 ஆண்டு தஞ்சை ஞான பிரகாசர் அவர்களால் அச்சிடப்பட்டது. அடுத்து, செஸ்டர் கால்சன் உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்த ஆண்டு? ஆன்சர் 1938. செஸ்டர் கால்சன் அவர்களால் ஜெராக்ஸ் இயந்திரம் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1959. கவிஞர் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு? ஆன்சர் 2003. முதலில் PSLV போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல், அதான் PSLVன்னு சொல்றாங்க, திட்டத்தை தொடங்க அரசாங்கம் இசைவு தந்த ஆண்டு? ஆன்சர் 1983. 2015 தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் வளர்மதி. எந்த ஆண்டு அப்படின்னா 2015. வளர்மதி இஸ்ரோவில் எந்த ஆண்டு முதல் பணியாற்றி வருகிறார்? 1984 ஆண்டு முதல் பணியாற்றி வருகிறார். அடுத்து, வளர்மதி முதல் ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் அதாவது ரிசாட்-1 திட்டத்தின் இயக்குனராக பணியாற்றிய ஆண்டு? ஆன்சர் 2012.
அருணன் சுப்பையா திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியில் சேர்ந்த ஆண்டு. ஆன்சர் 1984. அருணன் சுப்பையா மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கி இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்ட இயக்குநராக பணியாற்றிய ஆண்டு. ஆன்சர் 2013. மயில்சாமி அண்ணாதுரை இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்த ஆண்டு. ஆன்சர் 1982. டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரின் காலம். ஆன்சர் 1886 முதல் 1968 வரை. முத்துலட்சுமி அம்மையார் அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவிய ஆண்டு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அவ்வை இல்லம். ஆன்சர் 1930 ஆண்டு. முத்துலட்சுமி அம்மையார் அடையாற்றில் புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவிய ஆண்டு. ஆன்சர் 1952 ஆண்டு. ஹண்டர் குழு முதலில் பெண் கல்வியை பரிந்துரை செய்த ஆண்டு. ஆன்சர் 1882 ஆண்டு. அடுத்து மோவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் காலம். ஆன்சர் 1883 முதல் 1962 வரை. அடுத்து பண்டித ராமாபாய் அவர்களின் காலம். ஆன்சர் 1858 முதல் 1922 வரை. அடுத்து ஐடா சோபியாஸ் கட்டர் அவர்களின் காலம். ஆன்சர் 1870 முதல் 1960 வரை. அடுத்து கைலாஷ் சத்யார்த்தி நோபல் பரிசு பெற்ற ஆண்டு. விடை 2014 ஆண்டு. பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென மலாலா போராட்ட களத்தில் இறங்கிய ஆண்டு. ஆன்சர் 1997 ஆண்டு. முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் பூலே அவர்களின் காலம். விடை 1831 முதல் 1897 வரை. இவர் தான் முதல் பெண் ஆசிரியர் அப்படிங்கிறதும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாவித்ரிபாய் பூலே. தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மையாரின் காலம். விடை 1903 முதல் 1945. கோத்தாரி கல்விக்குழு தன் பரிந்துரையில் அனைத்து நிலையிலும் பெண் கல்வியை வலியுறுத்திய ஆண்டு. ஆன்சர் 1964 ஆண்டு. குழந்தை திருமணத்தை தடுக்க சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. விடை 1929. ஈதா ராஜேஸ்வரி அம்மையாரின் காலம். விடை 1906 முதல் 1955 வரை. நடுவணரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட ஆண்டு. விடை 2009. தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கிய ஆண்டு. விடை 2010. அறிஞர் அண்ணா சென்னை பெத்தநாயக்கன் பேட்டை கோவிந்தப்பன் நாயக்கன் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணிபுரிந்த ஆண்டு. விடை 1935. இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமான கொல்கத்தா தேசிய நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. விடை 1836. வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணுங்க, ஓகேவா? கொல்கத்தா தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு. விடை 1953. சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள் பார்க்கலாம், அதோட ஆண்டும் பார்க்கலாம், ஓகேவா? ஆண்டு மற்றும் நூல்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். 1970 அன்பளிப்பு நூலுக்காக கு அழகிரிசாமி சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. 1979 சக்தி வைத்தியம் நூலுக்காக தி ஜானகிராமன் வாங்கியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே சிறுகதை நம்ம பார்க்கறது எல்லாமே. 1987 முதலில் இரவு வரும் என்ற சிறுகதைக்காக ஆதவன் சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்காரு. 1996 அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன் வாங்கியிருக்காரு. 2008 மின்சாரப்பூ அப்படிங்கிற சிறுகதைக்காக மேலாண்மை பொன்னுசாமி சாகித்ய அகாதமி விருதும், 2010 ஆண்டு சூடிய பூச்சூடற்க என்ற சிறுகதைக்காக நாஞ்சில் நாடன் வாங்கியிருக்காரு. 2016 ஆண்டு ஒரு சிறு இசை அப்படிங்கிற சிறுகதைக்காக வண்ணதாசன் அவர்கள் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு. அடுத்து தி ஜானகிராமன் அவர்கள் தனது ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் எனும் தலைப்பில் சுதேசமித்ரன் வார இதழில் எழுதினார். இது நூலாக வெளியிடப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா விடை 1967. தி ஜானகிராமன் ரோம் செக்கோஸ்லோவாக்கியா சென்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் எனும் தலைப்பில் நூலாக வெளியிட்ட ஆண்டு. விடை 1974. ஆங்கிலேய படைகள் மலேயாவில் ஜப்பானியரிடம் சரணடைந்த ஆண்டு. விடை 1942 பிப்ரவரி 15 நாள்.
நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் பொறுப்பை ஏற்ற ஆண்டு? விடை 1943ஆம் ஆண்டு ஜூலை 9. இந்திய தேசிய இராணுவம் ஆங்கிலேயரை வென்று இந்தியாவிற்குள் மணிப்பூர் பகுதியில் மொய்ராங் என்ற இடத்தில் மூவண்ண கொடியை ஏற்றிய ஆண்டு? விடை 1944 மார்ச் 18. ஓகேவா? அடுத்து, இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த 18 இளைஞர்கள் சென்னை சிறையில் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு? விடை 1943 to 45. 18 வயதான ராமு என்பவர் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு? விடை 1944. பெரியாரின் எழுத்து சீர்திருத்தங்கள் சிலவற்றை தமிழக அரசு நடைமுறைப்படுத்திய ஆண்டு? விடை 1978. சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் எனும் பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு? விடை 1938ஆம் ஆண்டு நவம்பர் 13ஆம் தேதி. உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இவருக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டதுல அது யார் இந்த பெண்கள் மாநாட்டில் கொடுத்தாங்க இவருக்கு? அதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. ஓகேவா? ஸோ பிரிஸ்கா இருங்க, அதுக்காக தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின். ஓகேவா? அடுத்து, யுனெஸ்கோ மன்றம் தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்த ஆண்டு? விடை பாத்தீங்கன்னா 27/6/1970ஆம் ஆண்டு. இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1970. சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? விடை 1925. நா. பிச்சமூர்த்தி கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்ற ஆண்டு? விடை 1932. குறுந்தொகையை சௌரி பெருமாள் அரங்கனார் முதலில் பதிப்பித்த ஆண்டு? விடை 1915. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். போர்ச்சுகீச நாட்டின் தலைநகர் லிசுபனில் காட்டிலா எனும் நூல் முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு? விடை 1554. உலக தமிழ் மாநாடுகள் பார்க்கலாம். முதல் மாநாடு பாத்தீங்கன்னா கோலாலம்பூர்ல நடந்தது, அதாவது மலேசியால இருக்கு. 1966ஆம் ஆண்டு நடந்தது. அடுத்து சென்னை இந்தியாவில் 1968. அடுத்து பாரிஸ் பிரான்ஸ்ல 1970 நடந்தது. அடுத்து 4வது பாருங்க யாழ்ப்பாணம் இலங்கையில 1974. 5வது பாத்தீங்கன்னா மதுரையில, நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் தானே இருக்கு மதுரை, அங்க 1981 நடந்திருக்கு. அடுத்து 6வதா கோலாலம்பூர் மலேசியாவிலேயே 1987 நடந்திருக்கு. அதே போல பாத்தீங்க அப்படின்னா முதல் மாநாடுமே கோலாலம்பூர் மலேசியாவில் தான் நடந்திருக்கு. அதே போல 6வது மாநாடும். அடுத்து மொரிசியஸ் தான், அங்க 1989 7வது. 8வது பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் தமிழ்நாட்டில் 1995 நடந்திருக்கு. அடுத்து செம்மொழி மாநாடு கோவையில் நடைபெற்ற ஆண்டு? விடை 2010. திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினியை TCM டேட்டா ப்ராடக்ட்ஸ் என்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்த ஆண்டு? விடை 1983. எந்த நிறுவனம் அப்படின்னா DCM டேட்டா ப்ராடக்ட்ஸ். அடுத்து, வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை தொடங்கிய ஆண்டு? விடை 2000. புதுடெல்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் புயல்களுக்கு பெயர் வைக்க 64 பெயர்களை பட்டியலிட்ட ஆண்டு? எத்தனை பெயர்கள்? 64 பெயர்கள். ஆண்டு பாத்தீங்கன்னா விடை செப்டம்பர் 2004. பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுநர் காஸ்பார்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ் விளைவை கண்டுபிடித்த ஆண்டு? விடை 1835. பா. சிங்காரம் அவர்களின் காலம் 1920 முதல் 1997ஆம் ஆண்டு வரை. அடுத்து, கி. ராஜநாராயணனின் கோபாலபுரத்து மக்கள் என்னும் நூல் எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி பரிசை பெற்றது? விடை 1991. IBM நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலைசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்த ஆண்டு? விடை 2016. டேஸ்களில் ஒவ்வொருவருக்குமான தனிநபர் கணினிகளின் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்கு காரணமாயின 1980களில். அடுத்து, அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹபிள் நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என நிரூபித்த ஆண்டு? விடை 1924. சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு? விடை 1988. பெரியார் கோளரங்கத்தில் இந்தியாவிலேயே முதலாக 360 பாகை அரைவட்ட வானத்திரை அமைக்கப்பட்ட ஆண்டு? விடை 2009.
ஸ்டீபன் ஹாக்கிங் இங்கிலாந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஆண்டு. விடை 1963. ஸ்டீபன் ஹாக்கிங் மூச்சுக்குழாய் தடங்களால் பேசும் திறனை இழந்த ஆண்டு. விடை 1985. ஸ்டீபன் ஹாக்கிங் பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா நாயகன் என்ற சிறப்பை பெற்ற ஆண்டு. விடை 2012. ஸ்டீபன் ஹாக்கிங்கின் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் வெளிவந்த ஆண்டு. விடை 1988. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான நூல், அதிக அளவில் விற்பனையாகி இருக்கும். ஓகேவா. அடுத்து ராகுல் சாங்கிருத்தியாயன் வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதிய ஆண்டு. விடை 1942ஆம் ஆண்டு. ஓகேவா. எப்போ அப்படின்னா ஹைதராபாத் மத்திய சிறையில் இருந்தப்போ. அடுத்து வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர்கள்லாம் பார்க்கலாம். 1949ஆம் ஆண்டு கணமுத்தையா அப்படிங்கிறவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்து 2016 அதே நூலை பார்த்தீங்கன்னா டாக்டர் என் ஸ்ரீதர், 2016 முத்து மீனாட்சி அப்படிங்கிறவங்களும் மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்து 2018 யூமா வாசிகி எந்த நூலை மொழிபெயர்த்திருக்காங்கன்னா வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படிங்கிற நூலை தமிழ்ல இவங்க எல்லாமே மொழிபெயர்த்திருக்காங்க. அடுத்து செய்கு தம்பி பாவலர் அவர்களின் காலம் பாருங்க. 1874 இருந்து 1950 வரை. செய்கு தம்பி பாவலர் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என பாராட்டப்பட்ட ஆண்டு. விடை 1907ஆம் ஆண்டு மார்ச் 10. மாப்போ சிவஞானம் அவர்களின் காலம். விடை 1906 ஜூன் 26, 1995. ஓகேவா. அதாவது 1906 ஜூன் 26 இருந்து அவருடைய இறப்பு 1995 வரைக்கும் இருந்திருக்காரு. அடுத்து மாப்போ சிவஞானம் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்த ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 1952, 1954 வரைக்கும் இருந்திருக்காரு. அடுத்து மாப்போ சிவஞானம் சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்த ஆண்டுகள். விடை 1972 இருந்து 78 வரைக்கும். காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற அறப்போர் முறையை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கிய ஆண்டு. விடை 1906. காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு. விடை 1931. அடுத்து தமிழா துள்ளியில் அங்கதான் பார்த்திருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அதுக்கு பக்கத்தில் 1931 கொடுத்தோம் இல்லையா. ஸோ அப்போதான் காந்தி இர்வின் ஒப்பந்தமே நடந்தது. ஸோ இவர்களுக்கிடையே பூனா ஒப்பந்தம். ஓகேவா. அடுத்து தமிழா துள்ளியில் எனும் தலைப்புடைய துண்டறிக்கையை கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடம் வழங்கியதற்காக மாப்போசி சிறையிலிடப்பட்ட ஆண்டு. விடை 30/9/1932ஆம் ஆண்டு. அடுத்து இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை இந்திய பேராய கட்சி ஒருமனதாக நிறைவேற்றிய ஆண்டு. விடை 1942. ஆந்திர அரசின் தலைநகரம் ஆந்திர எல்லைக்குள்ளேயே அமையும் என்றும் சென்னை தமிழருக்கே எனவும் நடுவண் அரசின் சார்பில் பிரதமர் நேரு நாடாளுமன்றத்தில் உறுதிமொழி ஒன்றை வெளியிட்ட ஆண்டு. விடை 1953 25 3வது மாதம், அதாவது மார்ச் 25, 3, 1953 வெளியிட்டிருக்காரு. அடுத்து கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்த ஆண்டு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பாக்ஸ்ல போட்டு கொடுத்திருப்பாங்க பாருங்க. 1956 நவம்பர் 1. ஓகேவா. அடுத்து தெற்கெல்லை போராட்டத்தில் மாப்போசி முதலில் பேசிய ஆண்டு. விடை 1946ஆம் ஆண்டு அக்டோபர் 25. தெற்கெல்லை பகுதிகளை கேரள முடியாட்சியில் இருந்து மீட்க போராடிய ஆண்டு. விடை 1953 to 1954. பசலலி ஆணையம் நடுவண் அரசுக்கு தந்த பரிந்துரை வெளியான ஆண்டு. விடை 1955 அக்டோபர் 10. மாப்போ சிவஞானம் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு எனும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு. விடை 1966. கூப்பா ராஜகோபாலன் பிறந்த ஆண்டு. விடை 1902. MS சுப்புலட்சுமி பாடிய ஹரி தும் ஹரோ எனும் மீரா பஜன் பாடலை சென்னை வானொலி நிலையம் ஒளிபரப்பிய ஆண்டு. விடை 1947 அக்டோபர் 2. MS சுப்புலட்சுமி தாமரை அணி விருது பெற்ற ஆண்டு. விடை 1954. MS சுப்புலட்சுமி இங்கிலாந்தில் பாடிய ஆண்டு. விடை 1963. MS சுப்புலட்சுமி ஐநா அவையில் பாடிய ஆண்டு. விடை 1966. MS சுப்புலட்சுமி குரலில் பதிவு செய்யப்பட்ட வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பதியில் ஒலிக்க தொடங்கிய ஆண்டு. விடை 1966. MS சுப்புலட்சுமி மகசேசே விருது பெற்ற ஆண்டு. விடை 1974.
கவியரசு கண்ணதாசன் கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியரான ஆண்டு? விடை 1949. பாப்லோ நெருடா இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு? விடை 1971. ராசேந்திரன் எனும் இயற்பெயர் கொண்ட இந்திரன் பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம். அதாவது ராசேந்திரன் எனும் இயற்பெயர் கொண்ட இந்திரனோட இயற்பெயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராசேந்திரன். இப்போ நம்ம பார்க்கறது 11th புக்ல இருக்கும். பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் எனும் மொழிபெயர்ப்பு நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது எப்போ பெற்றது அப்படின்னா 2011 வாங்கியிருக்காரு. வில்வரத்தினம் கவிதைகள் மொத்தமாக உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்ட ஆண்டு? விடை 2001. இப்போ நம்ம 11th இருந்து போய்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படின்னா 168 இருந்து 11th ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அடுத்து, கொழும்புவில் கலவரம் நடைபெற்றதற்காக 6ஆம் திணையில் முத்துலிங்கம் குறிப்பிடுவது? 1958 மே மாதம். அடுத்து, தமிழ் அகதிகள் கனடாவுக்கு குடிபெயர தொடங்கியது டேஸாம் ஆண்டுக்கு பின்னர் தான் அப்படின்னா 1983 ஆண்டுக்கு பின்னர் தான். ஜனவரி 14 நாள் தமிழர் பாரம்பரிய நாள் என பிரகடனப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 2012. எழுத்தாளர் முத்துலிங்கம் வம்சவிருத்தி எனும் சிறுகதை தொகுப்பிற்காக தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை பெற்ற ஆண்டு? விடை 1966 ஆண்டு. முத்துலிங்கம் வடக்கு வீதி எனும் சிறுகதை தொகுப்புக்காக இலங்கை அரசின் சாகித்ய பரிசை பெற்ற ஆண்டு? விடை 1999. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனாரின் காலம்? விடை 1815 முதல் 1876 வரை. அடுத்து, அரவிந்தன் எனும் இயற்பெயர் கொண்ட அழகிய பெரியவன் தகப்பன் கொடி எனும் புதினத்திற்காக தமிழக அரசின் விருது பெற்ற ஆண்டு? விடை 2003. யானை டாக்டர் என்று அழைக்கப்படும் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி வனப்பேணுனர்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான வேணுமேனன் ஏவிஸ் விருதினை பெற்ற ஆண்டு? விடை 2000 ஆண்டு. அடுத்து, ஆப்ரஹாம் பண்டிதரின் காலம்? விடை 1859 முதல் 1930 வரை. பாலகிருஷ்ணன் இந்திய ஆட்சி பணி தேர்வை முதலாக முழுவதுமாக தமிழிலேயே எழுதி முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெற்ற ஆண்டு? விடை 1984. புறநானூற்றை உவேசா முதலாக பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு? விடை 1894. சீசு செல்லப்பா சுதந்திர தாகம் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு? விடை 2001. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படும் சி.வை. தாமோதரனின் காலம்? விடை 1832 இருந்து 1901 வரைக்கும் இவருடைய காலம். இவர் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுகிறார். இது வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க. அடுத்து, சி.வை. தாமோதரனார் தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு சேனாவரையர் உரையை எழுதிய ஆண்டு? விடை 1868. சி.வை. தாமோதரனார் புதுக்கோட்டை உயர் நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு? விடை 1884 ஆண்டு. எழில் என்ற தலைப்பில் தமிழ்நாட்டில் முதல் கவியரங்கம் நடைபெற்ற ஆண்டு? விடை 13/4/1944 ஆண்டு. ஓகேவா? அந்த கவியரங்கத்துக்கு பேரு சிட்டியும் கோமுவும். ஓகேவா? அடுத்து, நவம்பர் 14 உலக நில நிறுவனம் எந்த ஆண்டு முதல் உலக நீரிழிவு நோய் நாளாக கடைபிடித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது? விடை 1991 ஆண்டு முதல். அடுத்து, பேனா அப்புசாமி அவர்களின் காலம்? விடை 31/12/1891 ஆண்டு முதல் 16/5/1986 ஆண்டு வரை. அடுத்து, சென்னை ஆளுநர் சர் தாமஸ் மன்றோ ஆணைக்கிணங்க பொதுக்கல்வி வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை 1826. சென்னை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை 1835. பொதுக்கல்வித்துறை நிறுவப்பட்டு முதல் பொதுக்கல்வி இயக்குனர், அதாவது டிபிஐன்னு சொல்லுவாங்க, நியமிக்கப்பட்ட ஆண்டு? விடை 1854. சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை 1857. 1794 தொடங்கப்பட்ட ஸ்கூல் ஆஃப் சர்வே என்ற நிறுவனம் கிண்டி பொறியியல் கல்லூரியாக வளர்ச்சி அடைந்த ஆண்டு? விடை 1859 ஆண்டு. அடுத்து, தமிழ்நாடு இடைநிலை கல்வி வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு? விடை 1910. பள்ளி இறுதி வகுப்பு மாநில அளவிலான பொதுத் தேர்வு நடைமுறைக்கு வந்த ஆண்டு? விடை 1911. ஜெர்மனி நாட்டவரான ஜான் கூட்டன்பர்க் அச்சு இயந்திரத்தை வடிவமைத்த ஆண்டு? விடை 1453. டச்சுக்காரர்களின் சமய பரப்பு சங்கம் தமிழகத்தில் முதலாக கல்வி பணியில் ஈடுபட்ட ஆண்டு? விடை கிபி 1706 ஆண்டு.
1813ஆம் ஆண்டு சாசன சட்டப்படி லண்டன் பாராளுமன்றம் இந்தியர்களின் கல்விக்காக ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. எந்த ஆண்டுன்னு பாருங்க, 1813 பட்டய சட்டம். ஓகேவா, அதான் சாசன சட்டம்னு சொல்றாங்க. அடுத்து மெக்காலே கல்விக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு விடை 1835. சார்லஸ் வுட் தலைமையிலான குழுவின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு தற்கால கல்வியும் தேர்வு முறையும் உருவான ஆண்டு விடை 1854. இதுதான் சார்லஸ் வுட் அறிக்கை ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹண்டர் கல்வி குழு உருவான ஆண்டு விடை கிபி 1882. 1970களில் எழுத தொடங்கி பல கவிதை படைப்புகளை தந்தவர் தான் ரா மீனாட்சி. ஆண்டு 1970 பார்த்துக்கோங்க. பாரதியார் டேஸ் காலப்பகுதியில் இந்தியா, சக்கரவர்த்தினி போன்ற இதழ்களில் ஆங்கில தலைப்பையும் கலந்து பயன்படுத்தினார். விடை 1905. ஓகேவா, 1905 இருந்து 1907 வரைக்கும். அடுத்து ஜி போப் அவர்கள் வாழ்ந்த காலம் 1820 முதல் 1908 வரை. அடுத்து செந்தமிழ் செம்மல் டாக்டர் ஜி போப் தென்னிந்தியா வந்த ஆண்டு விடை 1839. போர்ச்சுகீசிய மாலுமி வாஸ்கோடகாமா ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவிற்கு கடல் வழியாக கண்டுபிடித்த ஆண்டு, அதாவது போர்ச்சுகீசிய மாலுமி வாஸ்கோடகாமா ஐரோப்பாவில் இருந்து இந்தியாவுக்கு கடல் வழியை வந்து கண்டுபிடித்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா விடை 1498ஆம் ஆண்டு. ஆனந்தரங்கர் பிறந்த ஆண்டு விடை மார்ச் 30, 1709. உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படும் சாமுவேல் பெப்பிசு 2ஆம் சார்லஸ் மன்னர் காலத்து நிகழ்வுகளை நாட்குறிப்பில் பதிவு செய்துள்ள ஆண்டுகள் 1660 to 1669. ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு எழுதியுள்ள காலப்பகுதி 6/9/1736 முதல் 11/1/1761. பிரெஞ்சு ஆளுநர் டோமாஸ் நாணய அச்சடிப்பு உரிமையை பெற்றதை விளக்கும் ஆனந்தரங்கரின் நாட்குறிப்பு நாள் விடை 10/9/1736. பிரெஞ்சு கப்பல் தளபதி லெபர்தொனே ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் இருந்த சென்னையை கைப்பற்றிய ஆண்டு விடை 1746. 1758ஆம் ஆண்டு இறுதியில் சென்னை கோட்டை முற்றுகையை லல்லி என்பார் தொடங்கியுள்ளார். ஓகேவா, 1758. புதுச்சேரி ஆளுநர் துய்மா ஆணை பிறப்பித்த ஆண்டு விடை 11/6/1739ஆம் ஆண்டு. ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவை அடைய கப்பலுக்கு 6 திங்கள் தேவைப்பட்டன. 11/11/1737 அன்று பிரெஞ்சிலிருந்து புறப்பட்ட கப்பல் 8/5/1738 அன்று புதுச்சேரியை அடைந்தது. அடுத்து புதுச்சேரியில் நாணயம் அச்சிடும் உரிமையை நிஜாமிடமிருந்து பிரெஞ்சு வணிக கழகம் பெற்றது. இதற்கான ஆணையை கனகராயர் பல்லக்கில் வைத்து ஊருக்குள் கொண்டு வந்த நாள் விடை 10/9/1700. 8 மாற்றுக்கு குறைவான வராக நாணயங்களை வைத்திருப்பது தண்டனைக்குரிய குற்றம் என்று பிரெஞ்சு மன்னரின் ஆணையின் பேரில் அறிவிக்கப்பட்ட ஆண்டு விடை மே 1739ஆம் ஆண்டு. பெருங்காற்று புதுச்சேரியை சூறையாடியதாக ஆனந்தரங்கர் குறிப்பிடும் ஆண்டு விடை 1745. புதுச்சேரிக்கு கப்பல்களின் வருகை தடைப்பட்டு பெரும் பொருளாதார தட்டுப்பாடு தோன்றிய ஆண்டு விடை 1745. லெபர்தொனேவின் 9 கப்பல்கள் புதுவைக்கு வந்த நாள் விடை 8/6/1746. ஆனந்தரங்கர் மறைந்த ஆண்டு விடை 12/1/1761. பிரபஞ்சனின் வானம் வசப்படும் எனும் புதினம் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு விடை 1995. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. ரசிகமணி டி.கே. சிதம்பரனாரின் காலம் விடை 1882 முதல் 1954 வரை. ராசராச சோழன் சேர நாட்டை வெற்றி கொண்ட ஆண்டு விடை கிபி 988. இது வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிபி 988. ராசராச சோழன் தஞ்சை பெரிய கோவிலை 1003ஆம் ஆண்டு தொடங்கி 1010ஆம் ஆண்டு வரை கட்டியிருக்காரு. எஸ்.கே. கோவிந்தசாமி தஞ்சை பெரிய கோவில் கருவறையில் ஓவியங்கள் காணப்பட்டதை கண்டறிந்த ஆண்டு 1930ஆம் ஆண்டு. தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாச சுவாமிகளின் காலம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யார் அப்படின்னா சங்கரதாச சுவாமிகள். இவருடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா 1867 இருந்து 1922 வரைக்கும். சங்கரதாச சுவாமிகள் தத்துவ மீன லோசனி வித்துவ பால சபை எனும் நாடக அமைப்பை உருவாக்கிய ஆண்டு விடை 1918ஆம் ஆண்டு. அடுத்து சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேரோசை எனும் கட்டுரை தாமரை இதழில் வெளியான ஆண்டு
விடை 1963. பா ஜீவானந்தம் அவர்களின் காலம். விடை 21/8/1907 முதல் 18/1/1963. வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் என்னும் காவியத்தை தழுவி புரட்சிக்கவி எனும் நூலை பாரதிதாசன் எழுதிய ஆண்டு. விடை 1937. மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களின் காலம். விடை 1900 to 1980 வரை. மதுரை பல்கலைக்கழகம் மயிலை சீனி வேங்கடசுவாமி அவர்களுக்கு தமிழ் பேரவை செம்மல் எனும் பட்டமளித்து பாராட்டிய ஆண்டு. விடை 1980ஆம் ஆண்டு. அதே போல இவருக்கு தமிழ் பேரவை செம்மல் அப்படிங்கிற பெயர் இருக்கு அப்படிங்கிறதும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மயிலை சீனி வேங்கடசாமிக்கு. அடுத்து மௌலானா ரூமி பிறந்த ஆண்டு. விடை 1207. ராமலிங்க அடிகளாரின் காலம். விடை 5/10/1823 முதல் 30/1/1874. அடுத்து தாகூர் கீதாஞ்சலி என்ற கவிதை நூலின் ஆங்கில மொழிபெயர்ப்புக்காக இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு. விடை 1913. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு, அதுதான் இவருக்கு உலக புகழ் பெற்றது. அடுத்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்ற ஆண்டு. விடை 1919ஆம் ஆண்டு. தாகூர் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவிய ஆண்டு. விடை 1921ஆம் ஆண்டு. லிட்டன் பிரபு ரகசிய வழி த சீக்ரெட் வே என்ற நூலை எழுதிய ஆண்டு. விடை 1866ஆம் ஆண்டு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரகசிய வழி என்னும் நூலை தழுவி பேராசிரியர் சுந்தரனார் மனோன்மணியம் என்னும் தமிழின் முதல் பா வடிவ நாடக நூலை எழுதிய ஆண்டு. விடை 1891. பேராசிரியர் சுந்தரனார் திருவிதாங்கூரில் உள்ள அலைப்புழையில் டேசாம் ஆண்டு பிறந்தார். அதாவது ஆலப்புழையில எந்த ஆண்டு பிறந்திருக்கார் அப்படின்னா 1855. பேராசிரியர் சுந்தரனார் திருவிதாங்கூரில் உள்ள ஆலப்புழையில 1855ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. ஓகேவா, இந்த ஆண்டு முக்கியம். ஆலப்புழையில பிறந்திருக்காரு. அடுத்து பிரித்திகா யாசினி, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கணினி பாடப்பிரிவு இளநிலை பட்டப்படிப்பில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற ஆண்டு. விடை 2011. தமிழ்நாட்டில் 3ஆம் பாலின பிரிவில் பள்ளி படிப்பை முடிக்கும் முதலாமானர் தாரிகா பானு. இவர் பள்ளி படிப்பை முடித்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2017. நல்லா பாருங்க, தமிழ்நாட்டில் 3ஆம் பாலின பிரிவில் பள்ளி படிப்பை முடிக்கும் முதலாம் மாணவர் தாரிகா பானு. இவர் பள்ளி படிப்பை எந்த ஆண்டு முடிச்சிருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவங்க தான் முடிச்சிருக்காங்க 2017. அடுத்து தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் வாழ்ந்த காலம். விடை 1833 முதல் 1953. கவிகேசரி சாமி தீட்சிதர் வம்சமணி தீபிகை எனும் நூலை வெளியிட்ட ஆண்டு. விடை 1879. அடுத்து வம்சமணி தீபிகை பதிப்பை திருத்தி வெளியிட ஆசை கொண்ட பாரதி ஆட்சி செய்த வெங்கடேஸ்வர எட்டப்பருக்கு கடிதம் எழுதிய ஆண்டு. விடை 6/8/1919. ஆறுமுக நாவலரின் காலம். விடை 1822 முதல் 1879 முறை. 1822 இருந்து 1879 வரைக்கும் இருந்திருக்கு ஆறுமுக நாவலரோட காலம். அடுத்து மும்பையில் ஒரே நாளில் 994 மில்லிமீட்டர் மழை பெய்த ஆண்டு. விடை 2005. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் லே பகுதியில் 30 நிமிடங்களில் 150 முதல் 250 வரை மழையளவு பதிவான ஆண்டு. விடை 2010. ஐக்கிய நாடுகள் அவை ரியோ டி ஜெனிரோவில் காலநிலை மாற்றம் பற்றிய பணித்திட்ட பேரவையை உருவாக்கிய ஆண்டு. விடை 1992. ஓகேவா, அதுக்கு இது பண்ணக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா UNFCCC அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சஸ். ஓகேவா. அடுத்து இந்திய வானிலை ஆய்வுத்துறையினர் கடந்த 110 ஆண்டுகளில் மிகவும் வெப்பமான ஆண்டாக அறிவித்த ஆண்டு. விடை 2009. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2001ஆம் ஆண்டிற்கு பிறகு புவியின் வெப்பம் ஆண்டிற்கு ஆண்டு உயர்ந்து கொண்டே போகிறது அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. நடுவண் அரசு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்த ஆண்டு. விடை 2005. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து தென்னிந்திய பகுதியில் தாது வருட பஞ்சம் ஏற்பட்ட காலம். விடை 1876 முதல் 1878. கிபி 1805 முதல் 1861ஆம் ஆண்டு வரை ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்புகளை முதலில் தமிழில் மொழிபெயர்த்து சித்தாந்த சங்கிரகம் என்ற நூலாக வெளியிட்டவர். விடை மாயிரம் வேதநாயகம். மாயிரம் வேதநாயகம் வாழ்ந்த காலம் பார்த்தீங்கன்னா 1826 இருந்து 1889. கென்யா நாட்டில் காடுகள் அழிக்கப்பட்டதால் ஏற்பட்ட பேரழிவு கண்டு மனம் வருந்திய
வங்காரி மத்தாய் பசுமை வளாக இயக்கத்தை தோற்றுவித்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1977 தோற்றுவித்திருக்காரு. பசுமை வளாக இயக்கத்தை தோற்றுவித்த ஆண்டு 1977. யார் அப்படின்னா வங்காரி மத்தாய். அடுத்து வங்காரி மத்தாய்க்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 2004 ஆண்டு. அடுத்து ஜலாலுதீன் ரூமி பிறந்த ஆண்டு விடை 1207. பூமணி அண்ணாடி என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு விடை 2014. பரிதிமார் கலைஞர் வாழ்ந்த காலம் 1870 முதல் 1903 வரை. பரிதிமார் கலைஞர் சென்னை கிறித்துவ கல்லூரியில் உதவி தமிழாசிரியராக பணியாற்ற தொடங்கிய ஆண்டு விடை 1893. நடுவணரசு தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழியாக அறிவித்த ஆண்டு விடை 2004. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு விடை 1812. அடுத்து சென்னை பல்கலைக்கழகம் உவேசாவிற்கு டாக்டர் பட்டம் வழங்கிய ஆண்டு விடை 1932. எந்த ஆண்டு முதல் எழுத்து தமிழில் சி மணியின் கவிதைகள் வெளிவந்தன? அதாவது எழுத்து இதழில் வந்து சி மணியோட கவிதைகள் வெளிவந்திருக்கு அப்படின்னா 1959 இருந்து. அடுத்து பாரிஸ் நகரத்தில் முதல் பன்னாட்டு சாலை அமைப்பு அதாவது இன்டர்நேஷனல் ரோட் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு விடை 1909. மறைமலை அடிகள் வாழ்ந்த ஆண்டுகள் இவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1876 இருந்து 1950. அடுத்து மறைமலை அடிகள் நடத்திய இதழ்கள் பாருங்க. ஞானசாகரம் அப்படிங்கிறது 1902லையும், ஓரியண்டல் மிஸ்டிக் மைனா அப்படிங்கிறது 1908, ஓசன் ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிறது 1935. அடுத்து கிபி 1647 எழுதப்பட்ட பத்திரம் ஒன்றில் தொண்டை மண்டலத்து புழல் கோட்டத்து ஞாயிறு நாட்டு சென்னப்பட்டினம் இன்று காணப்படும் குறிப்பு குப்பம் நகரமாக மாற்றம் பெற்ற வரலாற்றை கூறுகிறது. அதாவது எந்த ஆண்டு? 1647. அடுத்து மயிலாப்பூருக்கு வடக்கே சில பகுதிகளை சென்னப்பரின் 2 மகன்களிடம் இருந்து பிரான்சிஸ் டே வாங்கிய ஆண்டு விடை 22/8/1639. 1646 சென்னையின் மக்கள் தொகை 19,000 இருந்திருக்கு. அடுத்து சென்னை நகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1688. இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து புனித மேரி தேவாலய தர்மப்பள்ளி உருவான ஆண்டு விடை 1715. அடுத்து சென்னை கோட்டை கல்லூரி உருவான ஆண்டு விடை 1812. கிறித்துவ கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு விடை 1837. அடுத்து பிரசிடென்சி பள்ளி உருவான ஆண்டு விடை 1840. சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு விடை 1857. இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ராணிமேரி கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு விடை 1914. இந்தோ சராசனிக் பாணியில் கட்டப்பட்ட முதல் கட்டிடமான சேப்பாக்கம் அரண்மனை கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு விடை 1768. தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் ராயபுரத்தில் அமைக்கப்பட்ட ஆண்டு விடை 1856. சென்னை இலக்கிய சங்க நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு விடை 1812. கன்னிமாரா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு விடை 1860. கீழ்திசை சுவடிகள் நூலகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு விடை 1869. தோப்பில் முகமது மீரான் பிறந்த ஆண்டு விடை 1944. தோப்பில் முகமது மீரான் சாய்வு நாற்காலி எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு விடை 1997. சோமசுந்தர பாரதியார் வாழ்ந்த காலம் விடை 1879 முதல் 1959 முறை 1879 இருந்து 1959 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. பிரான்சின் தலைநகரான பாரிஸில் கிராண்ட் கபே விடுதியில் ரூமியல் சகோதரர்களால் திரைப்படம் வெளியிடப்பட்ட ஆண்டு விடை 1895 டிசம்பர் 28 வெளியிடப்பட்டிருக்கு. சார்லி சாப்ளின் சாதனை படைப்பான தி கிரேட் டிக்டேட்டர் திரைப்படம் வெளியான ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1940. இதுவும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ஒரு டைம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. சார்லி சாப்ளினை நாடு கடத்தியதாக அமெரிக்கா அறிவித்த ஆண்டு விடை 1952. கர்நாடக மாநிலத்தில் ஹெக்கோடு என்னும் சிற்றூரில் முதலில் திரைப்படங்கள் திரையிடப்பட்ட ஆண்டு விடை 1977. வைமு கோதை நாயகி வாழ்ந்த ஆண்டுகள் விடை 1901 முதல் 1960. 1990 ஆண்டு முதல் பல்வேறு துறைகளில் பதவிகளை வகித்து வருபவர் விடை வே இறையன்பு. புறநானூற்றை உவேசா அச்சில் பதிப்பித்த ஆண்டு 1894. சார்ஜ் எல் ஹார்ட் புறநானூற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா
1999 999 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐராவதம் மகாதேவன் கைத்தறித்துறை இயக்குனராக பணியை துவங்கிய ஆண்டு விடை 1962. இந்திய அரசின் கல்வெட்டுகளை பற்றிய அறிக்கைகளில் புகழூர் கல்வெட்டு பற்றிய செய்தி முதலில் வெளிவந்த ஆண்டு அறிக்கை விடை 1927 முதல் 28 அறிக்கை இந்த ஆண்டுல வந்திருக்கு. அடுத்து புகழூர் கல்வெட்டை ஐராவதம் மகாதேவன் பார்வையிட்ட ஆண்டு விடை 1965 பிப்ரவரி 1. மதுரைக்கு அருகில் உள்ள மாங்குளம் குகை கல்வெட்டுகள் சங்ககால பாண்டிய மன்னராகிய நெடுஞ்செழியனுடையவை என்றும் அவை கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவை எனவும் ஐராவதம் மகாதேவன் கண்டறிந்த ஆண்டு விடை 1965. ஐராவதம் மகாதேவன் பெற்ற விருதுகள் வந்து பாருங்க, ஜவஹர்லால் நேரு ஆய்வறிஞர் விருது 1970 வாங்கியிருக்காரு. இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது 1992 தாமரை திரு விருது 2009 ஆண்டு பெற்றிருக்காரு. அடுத்து மா ராசமாணிக்கனார் வாழ்ந்த ஆண்டுகள் 1907 முதல் 1967 வரை. மா ராசமாணிக்கனாரின் நூல்கள் தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு விடை 2006 2007. மயிலை சீனி வேங்கடசாமி பிறந்த ஆண்டு விடை 16/12/1900. அடுத்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் சிந்தாந்திரிப்பேட்டை உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடத்திய ஆண்டு விடை வந்து பார்த்தீங்கன்னா 1934. மயிலை சீனி வேங்கடசாமி வரலாற்று ஆய்வுகளில் கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டில் ஆட்சி புரிந்த மன்னர்களை பற்றிய ஆய்வில் ஈடுபட்ட ஆண்டு விடை 1950. வேங்கடசாமி அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ் துறையின் அறக்கட்டளை சொற்பொழிவு நிகழ்த்திய ஆண்டு விடை 1962. அடுத்து வேங்கடசாமிக்கு தமிழ் எழுத்தாளர் சங்கம் பாராட்டி கேடயம் வழங்கிய ஆண்டு விடை 1962. ரச்சனைய யாத்திரிகம் முதல் பதிப்பு வெளியிடப்பட்ட ஆண்டு விடை 1894. இளையராஜா பெற்ற விருதுகள் வந்து பாருங்க, பத்ம விபூஷன் விருது 2018 வாங்கியிருக்காரு. சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது 4 முறை வாங்கியிருக்காரு. எந்தெந்த ஆண்டுனா 1985, 1987, 1989, 2009. சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருது 2016 வாங்கியிருக்காரு. தமிழக கலைமாமணி விருது இதை வந்து பார்த்தீங்கன்னா 1980 to 81 ஆண்டுகளில் வாங்கியிருக்காரு. மத்திய பிரதேச லதா மங்கேஷ்கர் விருது 1988 கேரளத்தில் நிசா காந்தி சங்கீத விருது வந்து 1995 வாங்கியிருக்காரு. அடுத்து ஏஆர் ரகுமான் ஆஸ்கார் விருது பெற்ற ஆண்டு விடை 2009. அடுத்து ஏஆர் ரகுமான் இசையமைப்பாளராக தமது திரை இசை பயணத்தை தொடங்கிய ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1992. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பார்த்து நல்லா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், இருந்தாலும் வந்து நம்ம 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஃபுல்லாக ஒரே வீடியோலேயே வந்து கொண்டு வந்தாச்சு. இப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே பிளான் பண்ணி வந்து கொண்டு வந்தோம். கொஞ்சம் டைமே ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக. ஏன் அப்படின்னா ஒரே வீடியோல உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இயர்ஸ் ரிலேட்டடாகவும் இதுல நம்ம எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இயர்னா சும்மா நார்மலா மட்டும் பார்க்கல, பாரத் ரத்னா விருதுல இருந்து அவங்களோட பிறப்பு இறப்பு எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 5 to 6 கேள்வி கூட இதுல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நம்மளுக்கு இயர்ஸ் அப்படிங்கிறதா ரொம்ப 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 முக்கியம். இதுல இருந்து கட்டாயம் நிறைய கேள்விகள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நல்லா வந்து பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா தமிழ்ல கொஸ்டின் அப்படிங்கிறது காமனா தான் இருக்க போகுது. இதுல இயர்ஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட முக்காவாசி இது வந்து ஃபுல்லாயிருச்சு. ஸோ இதுல இருந்து நிறைய கேள்விகள் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? 5, 6, 7 கூட போகலாம். ஸோ வீடியோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. தேங்க்யூ.